ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான அருமையான அயன் சத்து நிறைந்த ஒரு சாம்பார் ரெசிபி, அதுவும் முருங்கைக்கீரை சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் உரிச்ச பூண்டு போட்டுக்கலாம், ஒரு சில்லி போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலர் மாறுற அளவு ஆனியனோட நீர் சத்து போகிற வரலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை ரெசிபி ரொம்ப 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 ஈஸியாக எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரா அதெல்லாம் ஓரளவு தட்டிட்டு அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோம்மேடு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்கின பாக்கெட் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா வேக வச்ச 4-5 விசில் வச்சு வேக வச்ச பருப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கப்புறம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணியோட அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கீரை போடும்போது தட தடன்னு இருக்கும். அதனால் நம்ம தண்ணியை கரெக்டான அளவுக்கு மேட்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வரலையும் கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கீரை. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஈஸியாக ஃப்ரெஷ் கீரையை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் திரும்ப என்னோடய சேனலை நீங்கள் விசிட் பண்ண முடியும். நல்லா தளன்னு கொதிக்கிற சாம்பார் இதில் நம்ம இந்த கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கீரை ஒரு 1 மினிட் வரலையும் நம்ம குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு 1 மினிட் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரையை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சூப்பரான அயன் சத்து எல்லாருக்கும் கிடைக்கிது. இதேமாரி பருப்பு போட்டு அழகாக தடன்னு சூப்பராக செஞ்சோம்னா குழந்தைங்க எல்லோரும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த அயன் சத்தும் கிடைக்கும். அயன் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமான நிறைஞ்சிருக்கு இதில். அதனால் கண்டிப்பாக வாரத்தில் 2 டைம் இல்லைன்னா 3 டைம் இந்த கீரையை இந்தமாரி எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஓரளவு அயன் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். மறக்காமல் இதே மெத்தடில் இந்த கீரையை இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.